ஐபிசி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. சோ எக்ஸாக்டா அவருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ரத்த குழாயில உள்ள ரத்த நாள திசுக்கள்ல இறப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது எதனால வருது, இதோட பாதிப்பு யாருக்கு அதிகமா இருக்கும், இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் இல்லாம வச்சிருக்கவங்க அண்ட் ஸ்மோக் பண்றவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கவங்க அண்ட் இதே மாதிரி பிளட் பிரஷர் அதிகமா இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ரத்த நாள திசு இறப்புன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் அண்ட் வெயிட் அதிகமா இருக்குது, இந்த மாதிரி காரணங்கள் அண்ட் உணவு பழக்க முறைகள், இதனால எல்லாம் கூட ரத்த நாளங்கள்ல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரத்த நாளங்கள்ல பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான ரீசன் 3 சொல்லலாம். ரத்த குழாயில அதிகப்படியான கொழுப்பு இருந்தாலுமே நம்மளோட ரத்த ஓட்டம் தடைபட்டு ரத்த நாளங்கள்ல திசு இறப்பு ஏற்படலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும்போது ஏற்படுற காயம், அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்களாலுமே ரத்த குழாய் பாதிக்கப்பட்டு அதனாலயுமே ரத்த நாள திசு இறப்பு வரலாம். அண்ட் நம்ம ரத்தத்துல உள்ள ரத்த அணுக்கள் உறைஞ்சு போறதுனாலுமே இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல சுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போறதுக்குமே ஒரு ரத்த குழாய் இருக்கும், அதே மாதிரி அசுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போறதுக்குமே ஒரு ரத்த குழாய் இருக்கும். இந்த ரத்த குழாயில பாதிப்பு ஏற்பட்டாலுமே ரத்த நாள பாதிப்பு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரத்த குழாயில ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், இல்லனா வெரிகோஸ் வெயின் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அண்ட் ரத்த குழாயில உள்ள ரத்தம் உறைஞ்சு போகலாம். சோ இதனாலலாம் ரத்த குழாய்க்கு போதுமான அளவுக்கு ரத்தம் கிடைக்காததுனால இந்த ரத்த நாள திசு இறப்புன்றது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பாதிப்பு யாருக்கெல்லாம் அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் படுக்கையிலே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வரலாம், இல்லனா ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை பார்க்கறவங்களுக்கு வரலாம், பிளஸ் ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்களுக்கு வரலாம், அண்ட் நீங்க அதிகமா ஸ்மோக் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வரலாம். அண்ட் ஐசியூல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் இருந்தாலுமே, இல்ல ஹார்ட்ல உங்களுக்கு பிளாக் இருந்தாலுமே, உங்களோட ரத்த குழாய்க்கு போதுமான அளவு ரத்தம் கிடைக்கலனா இந்த ரத்த நாள திசு இறப்பு வரும். அண்ட் இந்த பாதிப்பு எப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும் அண்ட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட்டா தான் தெரியும். சோ நம்மளோட பாடியை எப்பவுமே வழக்கமான முறையில டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இந்த பாதிப்பு யாருக்கு சீக்கிரமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பர்சனா இருக்கீங்க, இல்ல ஸ்மோக் பண்ற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அவங்கள விட சீக்கிரமாவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலர் டோட்டலாவே மாறிடும், அதோட கால்ல பாதத்துல எல்லாம் அடிக்கடி புண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ இதை நம்ம அசால்ட்டா விடுற பட்சத்துல அந்த இடம் கருப்பா மாறி அந்த இடத்துல ரத்த ஓட்டமே இல்லாம போயிடும். சோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம், ஆஞ்சியோகிராம் பண்ணலாம், இல்லனா மார்பக எக்ஸ்ரே, இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கறது மூலமா இந்த நோயை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் இருக்க பிளேஸை பொறுத்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்மே மாறுபடும். மெடிசன்ஸ் மூலமாவோ இல்லனா தேவைப்பட்ட சர்ஜரி மூலமாவோ இந்த நோயை நம்ம கியூர் பண்ண முடியும். நாம எந்த அளவுக்கு சீக்கிரம் டாக்டர்கிட்ட போறோமோ அந்த அளவுக்கு இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். சோ இதோட இந்த வீடியோ முடியுது. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை ஐபிசி ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.